ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப டேஸ்டான அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான வாழைத்தண்டு சூப் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இளம் வாழைத்தண்டாக எடுத்துக்கலாம். வாழைத்தண்டு எப்போவுமே செலக்ட் பண்ணுறப்ப ரொம்ப இலசாக செலக்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நார் இருக்காது. வாழைத்தண்டோட மேல் பட்டையை மட்டும் உரிச்சு எடுத்துக்கலாங்க. நான் கொஞ்சமாக அரிசி கழுவின தண்ணி மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. வாழைத்தண்டை கட் பண்ணி அந்த அரிசி கழுவின தண்ணியில் போட்டுக்கிட்டோன்னு சொன்னேன் வாழைத்தண்டு கருத்து போகாதுங்க. ஸோ இப்போ நான் கொஞ்சம் வாழைத்தண்டை ரவுண்டாக பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. கொஞ்சத்தை குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது ஏன் நான் பின்னால் சொல்கிறேங்க. இப்போ இதை நல்லா கழுவி நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இந்த வாழைத்தண்டில் இருக்கிற நார் எல்லாம் எடுக்கிறதுக்காக வந்துட்டு நான் இந்த மாதிரி சொரன்னு ஒரு குச்சி வந்து எடுத்துக்கிட்டேன். இதை வந்து இந்த மாதிரி இந்த வாழைத்தண்டில் விட்டு நம்ம சுற்றும் போது வாழைத்தண்டில் இருக்கிற எக்ஸஸான நாரெல்லாம் வந்துடுங்க. சாப்பிட்றதுக்கு வாழைத்தண்டு ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. ஸோ இப்போ சூப் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. அது கூட 2 பீஸ் பட்டை, ஒரே ஒரு பிரியாணி இலை, 3 பீஸ் கிராம்பு வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ இதெல்லாம் பொரிஞ்சு வர விட்டு நம்ம 10 சின்ன வெங்காயம் முழுசாக சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இது கூட இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூட நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் முழுசாக வந்து சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி போட்டிங்கன்னா சூப்பில் காரம் இறங்கிடும். நம்ம காரத்துக்காக போடல, ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணுறோம். ஸோ இது கூட வந்துட்டு இப்போ 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது கூடயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டு எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி 2 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், வாழைத்தண்டு எல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நான் இதில் போட்டிருக்க இந்த பெரிய வட்டமாக போட்டிருக்க பெரிய வாழைத்தண்டை மட்டும் நான் எடுத்துக்கிறேங்க. ஏன்னா நம்ம அதை மட்டும் தான் மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறோம். அந்த குட்டியாக இருக்க பீஸ்லாம் வந்துட்டு நம்ம சூப்லேயே விட்டுருவோம். ஏன்னா நம்ம சூப்பு குடிக்கும்போது ப்ளைனாக இல்லாமல் இடையில அந்த குட்டியாக வாழைத்தண்டு வரும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதில் இருக்க இந்த பட்டை, கிராம்பு, அந்த பிரியாணி இலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் எடுத்துடலாங்க. இப்போ இந்த வாழைத்தண்டு நல்லா ஆறிடுச்சு. ஆறின பின்னாடி நம்ம இந்த வாழைத்தண்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். நம்ம இந்த அரைச்ச விழுதை வந்துட்டு நம்ம வாழைத்தண்டு சூப்புக்குள்ளேயே வந்துட்டு வடிகட்டி விட்டுடலாங்க. இப்படி வடிகட்டும் போது அந்த வாழைத்தண்டில் இருக்க நார் ஃபுல்லாக மேலே நின்றும், சாறு மட்டும் நமக்கு வந்துட்டு சூப்பில் இறங்கிடுங்க. ஸோ இப்போ பாருங்கள், நாராக வருது. நான் இதை திரும்ப இன்னொருக்கா வந்துட்டு ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். செகண்ட் டைம் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சூப் வந்து நேச்சுரலாகவே திக்காக கிடச்சிருச்சு. நம்ம கார்ன்ஃப்ளவர் எதுவுமே ஆட் பண்ணல. இப்போ இதை கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் அரைச்ச மிஷினில் வந்துட்டு மல்லி போட்டு அரைச்சனால இந்த கலரில் இருக்குங்க. இது மல்லித்தூள் தான். இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டு ஒரு கொதி வர விட்டுருந்தாங்க. கொதி வர விட்டு நமக்கு தேவையான அளவுக்கு பெப்பர் தூள் வந்து சேர்த்துக்கலாம். நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. முன்னாடியே சேர்த்துட்டோம்னா சூப் வந்து கசப்பேறிடும். ஸோ ஃபைனலாக தான் சேர்க்கணும். இது கூட இப்போ கடைசியாக நம்ம கொத்தமல்லி இலை சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டான, ரொம்ப வாசனையான சூப்புங்க. ரொம்ப ஹெல்த்தி. இது குழந்தைங்களுக்கெல்லாம் தோசை, இட்லிக்கே தொட்டு கொடுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள்.